கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த பாடலை எனக்கு அபிஷேகித்தார். அவருடைய அக்கினி அபிஷேகம், அவருடைய அக்கினி வஸ்திரம் என் மேல் விழுந்தது. ஹல்லேலூயா. பரலோகத்தின் பனித்துளிகள் என் மேல் வீழுதே, மிக பாசமுடன் இயேசு ராஜா என் மேல் பொழிகின்றார். பரலோகத்தின் பனித்துளிகள் என் மேல் வீழுதே, மிக பாசமுடன் இயேசு ராஜா என் மேல் பொழிகின்றார். உன்னதத்தின் ஆவி வந்து என் மேல் இறங்குதே, உன்னதத்தின் ஆவி வந்து என் மேல் இறங்குதே, வெண்புறாவை போலே வந்து என் மேல் அமருதே. ஆஹா, வெண்புறாவை போலே வந்து என் மேல் அமருதே. முகம் வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லையே, உன்முகம் வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லையே. முகம் செத்து என்றும் செத்து என்றும் போவதில்லையே. கற்பாறை கற்பாறை போலாகுதே, கற்பாறை கற்பாறை போலாகுதே. முகம் வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லையே, முகம் செத்து என்றும் செத்து என்றும் போவதில்லையே. அவரை நோக்கி பார்க்கும் முகங்களெல்லாம், இயேசுவை நோக்கி பார்க்கும் முகங்களெல்லாம் பிரகாசம் அடையும் அடைந்திடுமே, பிரகாசம் அடையும் அடைந்திடுமே. அக்கினி வஸ்திரம் என் மேல் இறங்குதே, அக்கினி வஸ்திரம் என் மேல் இறங்குதே. அக்கினி ஜுவாலையாய் என்னை மாற்றுதே, அக்கினி ஜுவாலையாய் என்னை மாற்றுதே. அவர் வருகை வருகை துரிதமாகுதே, இயேசு வருகை வருகை துரிதமாகுதே. உலகமெங்கும் சொல்வாய் வருகையினையே, உலகமெங்கும் சொல்வாய் வருகையினையே, இயேசு வருகையினையே. பரலோக ராஜ்யம் சமீபமாகுதே, பரலோக ராஜ்யம் சமீபமாகுதே. பரமனின் வருகையோ துரிதமாகுதே, பரமனின் வருகையோ துரிதமாகுதே. பரலோக ராஜ்யம் சமீபமாகுதே, பரமனின் வருகையோ துரிதமாகுதே. பலவந்தம் பண்ணும் பண்ணும் போதெல்லாம், பலவந்தம் பண்ணும் பண்ணும் போதெல்லாம் சுதந்தரிப்போமே ராஜ்யத்தையே,
நாம் சுதந்தரிப்போமே ராஜ்யத்தையே. பரலோகத்தின் பனித்துளிகள் என்மேல் வீழுதே, மிக பாசமுடன் இயேசு ராஜா என்மேல் பொழிகின்றார். உன்னதத்தின் ஆவி வந்து என்மேல் இறங்குதே, வெண்புறாவை போலே வந்து என்மேல் அமருதே. ஆஹா, வெண்புறாவை போலே வந்து என்மேல் அமருதே. ஆம் தேவ பிள்ளைகளே, பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் யாவரும் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். பலவந்தம் பண்ணும்போது தான் அதை பிடித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13 வசனத்தில் இப்படியாக கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலராகிய பவுல் அருமையாக இந்த வசனங்களை நமக்கு சொல்லியிருப்பார். ஹல்லேலூயா. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி. ஆமேன். இங்கு அப்போஸ்தலராகிய பவுல் சொல்லுவது பிடித்து கொள்ளும்படி. எதை பிடித்து கொள்ளும்படி? பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணும்படியாகவும் அதை பிடித்து கொள்ளும்படியாகவும் ஆசையாய் தொடர்கிறேன். ஹல்லேலூயா. கட்டாயத்தோடல்ல, ஹல்லேலூயா, வேதனையோடல்ல, துக்கத்தோடல்ல, உற்சாகத்தோடு, ஹல்லேலூயா, மிகுந்த ஆசையோடு தொடர்கிறேன். ஹல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி தொடர்கிறேன் என்று இப்படியாக வார்த்தைகள் இருக்கிறது. ஆமேன். இந்த பலவந்தம் பண்ணப்படுகிறது என்ற வார்த்தைகளை சொல்லும்போது பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. ஆமேன், உண்மைதான். நாம் பலவந்தம் பண்ண வேண்டும். ஜெபத்தினால் பலவந்தம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. உபவாசத்தினால் பலவந்தம் பண்ண வேண்டும். காத்திருந்து திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளாக நாம் பலவந்தம் பண்ண வேண்டும். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. ஹல்லேலூயா. வேலைகள் இருக்கும், நமக்கு வீட்டு வேலைகள் இருக்கும், அலுவலகத்தில் வேலைகள் இருக்கும். எல்லாத்தின் மத்தியிலையும் கர்த்தருடைய ராஜ்யத்தை பிடித்து கொள்ளும்படி ஆசையாக நாம் அதை பலவந்தம் பண்ணும்போதுதான் நாம் பிடித்து கொள்ள முடியும். உதாரணத்திற்கு ஹல்லேலூயா, யோசுவா எழுதின அந்த அதிகாரத்தில் பார்த்தோம்னா 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வந்தபோது திரிந்தார்கள் என்று இருக்கிறது. பலவந்தம் பண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. கானானின் சுதந்திரத்தை அவர்கள் அடையும்படி பலவந்தம் பண்ணப்பட்டது. நாமும் இன்று பரம கானானை சுதந்திரிக்கும்படி பலவந்தம் பண்ணப்படுகிறோம். ஹல்லேலூயா. மோசே அவர்கள் 10 கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொண்டு வந்தார். யாரும் அவரிடத்தில் போயிட்டு 10 கட்டளைகள் கொண்டு வாங்கன்னு சொல்லல. ஆனாலும் வாஞ்சையோடு வாஞ்சித்து தேவ சமூகத்தில் இருந்து 10 கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொண்டு வந்து அது பலவந்தம் பண்ணப்பட்டது. ஹல்லேலூயா. தேச நலனுக்காகவும் இஸ்ரவேல் ஜனத்தின் நலனுக்காகவும் தேவனை அறியும்படியாகவும் அவரை ஆராதிக்கும்படியாகவும் அவர் ஒருவருக்கே மகிமை செலுத்தும்படியாகவும் 10 கட்டளைகளும் கற்பனைகளும் பலவந்தம் பண்ணப்பட்டது. பிரதான ஆசாரியரனாக இயேசு கிறிஸ்துவானவர் அந்த 10 கட்டளைகளை 2 கட்டளையாக மாற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. முதலாம் கட்டளை, உன் தேவனாகிய கர்த்தரை முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆவியோடும் முழு சரீரத்தோடும், ஹல்லேலூயா, உன் தேவனாகிய கர்த்தரை நீ ஆராதிக்க வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தரை நீ நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும். இதுவே முதலாம் கட்டளை. 2ஆம் கட்டளை,
கர்த்தர், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று மத்தேயு 22:37-40 வரை வாசிக்க கேட்போம். இது 2ஆம் கட்டளை. ஹல்லேலூயா. பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்துவானவர் கட்டளைகளை சுலபமாக்கி கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. இது கட்டாயத்தினால் அல்ல, இருதயத்திலிருந்து வருகிற நேசத்தினால, பலவந்தம் பண்ணப்படுகிறதுனால தான் ஹல்லேலூயா பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். எவர்கள் பலவந்தம் பண்ணுகிறார்களோ அவர்கள் தான் சுதந்திரிக்க முடியும் என்று கர்த்தர் தெளிவாக எழுதியிருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இந்த உலகத்தின் காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது அநேக பிரச்சனைகள், அநேக உபத்திரவங்கள் வருவதுண்டு. ஹல்லேலூயா. அநேகர் நம் வாழ்க்கையிலானாலும் சரி, திருமண வாழ்க்கையிலானாலும் சரி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையானாலும் சரி, வேலை ஸ்தலத்தின் வாழ்க்கையானாலும் சரி, எந்த இடத்திலே நம்ம வாழ்ந்து இருக்கும் போதும் நமக்கு பிரச்சனை கொடுக்கும்படியாக, நமக்கு போராட்டங்கள் கொடுக்கும்படியாக அநேகர் எழும்புவார்கள். ஹல்லேலூயா. ஆயினும் நாம் உறுதியாய் ஜெபத்தில் இருப்போமானால் நிச்சயமாய் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஏசாயா 50:7 கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆதலால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போலாக்கினேன் என்று சொல்லுகிறார். இதைதான் பாடல் வரிகளாக கர்த்தர் கொடுத்தார். முகம் வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவதில்லையே, முகம் செத்து என்றும் செத்து என்றும் போவதில்லையே, முகம் கற்பாறை கற்பாறை போலாக்கினீர். ஆமேன். கர்த்தர் நம்முடைய முகத்தை ஹல்லேலூயா கற்பாறை போலாக்குகிறார். எப்பொழுது? நாம் பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணும்போது, அவரை துதிக்கும் போது, அவருக்காக வைராக்கியமாய் ஊழியங்களை செய்யும் போது, ஹல்லேலூயா, ஆண்டவரும் நமக்காக வைராக்கியமாய் இருக்கிறார். ஏசாயா 29:22 ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து, இனி யாக்கோபு வெட்கப்படுவது இல்லை, இனி அவன் முகம் செத்து போவதில்லை. ஹல்லேலூயா. உன்முகம் வெட்கப்படுவதில்லை மகளே. இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே, உன்முகம் செத்து போவதில்லை, உன்முகம் கற்பாறையை போலாக்குவார். ஹல்லேலூயா. நிச்சயமாக. எப்பொழுது? பரலோக ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணுகிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்கும்போது, ஆண்டவரை பற்றி இருக்கும்போது, ஆண்டவருடைய அக்கினி நமக்குள்ள கொழுந்து விட்டு எரியுமானால், அல்லேலூயா, நிச்சயமாக நம் முகங்கள் மோசேவின் முகத்தை போல பிரகாசிக்கும். அல்லேலூயா. நம்முடைய முகங்கள் நிச்சயமாக பிரகாசிக்கும். அல்லேலூயா. சங்கீதம் 34:5 கர்த்தர் இப்படியாக வசனங்கள் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள், ஹல்லேலூயா, அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளாக இருந்து தேவனுடைய சமூகத்திலே, ஹல்லேலூயா, அவருடைய ராஜ்யத்தை பலவந்தம் பண்ணி நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாய், நாம் ஊழியம் செய்கிறவர்களாய், ஹல்லேலூயா, அவரை பிரதிபலிக்கிற பிம்பங்களாய் நாம் இருக்கும்போது நிச்சயமா நாம் வெட்கப்பட்டு போக மாட்டோம். சத்ரு வெட்கப்பட்டு போவான். நீங்களோ கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னத்தினால் நிரம்பப்படுவீர்கள். மோசேவின் முகம் போல உங்கள் முகம் பிரகாசிக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ரோமர் 10:11 கர்த்தர் சொல்லுகிறார், அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறது. இதில் விசுவாசம் நம்மளுக்கு அதிகமாய் இருக்க வேண்டும். விசுவாசம். ஆமேன். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு செய்வார், இந்த நற்காரியத்தை செய்வார், இதை செய்து முடிப்பார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீர்களானால், விசுவாசம் நிச்சயமாய் ஆண்டவருடைய சுதந்திரத்தையும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் அனுபவிக்க முடியும். இம்மைக்கல்ல பரலோக ராஜ்யத்தையும் நீங்கள் சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொல்லாங்கான உலகத்தில் கர்த்தருக்குன்னு நம்ம டைம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம் நேரத்தையும் நம்மளுடைய நாட்களும் ஹல்லேலூயா குறுகியதா இருக்கிறது. ஏனால் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4:14-17 இப்படியாக சொல்லுகிறது, மேகங்கள் அவர்களோடு கூட
ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு. ஆமேன். இதற்கு நன்றாக ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் 2 ராஜாக்கள், ஹல்லேலூயா, 2:11 கர்த்தர் இப்படியாக வார்த்தைகள் இருக்குது. அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கையில், என்ன செய்து கொண்டிருக்கையில்? பேசிக்கொண்டே இருக்கையில், இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அக்கினிமயமான ரதங்கள் இறங்கிற்று. ஹல்லேலூயா. அதிலே எலியா ஏறி போனான். ஆம் தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவானவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து வானத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அனுப்பியிருக்கிறார். அச்சாரமாக முத்திரையாக பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை வெறுமன வைக்காதபடி எப்பொழுதும் நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாய், ஆவியில் அனல் கொண்டு ஜெபிக்கிற பிள்ளைகளாய், அக்கினி அபிஷேகத்தோடு அக்கினியால் நிரப்பப்பட்டு அக்கினி ஜுவாலைகளாக நாம் புறப்படும் போது, ஹல்லேலூயா, அன்று எலியா ஹல்லேலூயா எடுத்துக்கொள்ளப்பட்டது போல பேசிக்கொண்டிருக்கும் போதே எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமேன். இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்கும் போதோ, நம் வேலை ஸ்தலத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் போதோ, இயேசு கிறிஸ்துவானவர் மறுபடியும் வருகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் சீக்கிரமாய் வருகிறார். மேகங்கள் மேல் அவர்களோடு ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு, மேகங்கள் மேல் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். மேகங்கள் மேல் ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். எலியாவை போல் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆமேன். மேகங்கள் மேல், ஹல்லேலூயா, ஒரு அக்கினி ரதங்கள் இறங்கிற்று. எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். என் அருமையான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் அக்கினி ஜுவாலையாக, நேற்றும் இன்றும் மாறாதவராக இருக்கின்றவராகவே, ஹல்லேலூயா, தேவாதி தேவனாக, கர்த்தாதி கர்த்தராக, யூத ராஜ சிங்கமாக, தாவீதும் வேறுமானவர், ஆட்டுக்குட்டியானவர், ஹல்லேலூயா, நம் மத்தியில நடுவானில இயேசு ராஜா சீக்கிரமாய் வரப்போகிறார். அல்லேலூயா. அக்கினிமயமான ரதங்கள் அன்று எலியாவை கொண்டு செல்லும் என்றால், அக்கினிமயமான தேவன், அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல இருக்குமாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட கர்த்தர், அல்லேலூயா, அவருடைய நாமம் பரிசுத்த நாமம். அவர் பரிசுத்தர் 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 என்று கோடான கோடி ஜனங்கள் அல்லேலூயா சொல்லி துதித்து கொண்டிருக்கும் போது, வானத்திலிருந்து ஒரு எக்கால சத்தம் தொனிக்கும் போது, மறுரூப மகிமையில் நாம் சேர கடுவோம். மறுரூப மகிமையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. எலியாவின் அக்கினி, அல்லேலூயா, உங்களுக்கும் எனக்கும் இருக்குமானால், பரிசுத்த ஆவியினருடைய அக்கினி உங்களுக்கும் எனக்கும் கொழுந்து விட்டு எரியுமானால், இந்த தேசத்தை கலக்குகிற பிள்ளைகளாய், எழுப்புதல் தேசத்தில் வரிய வைக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருப்போம். அல்லேலூயா. ஒரு எழுப்புதல் வரும், ஒரு அசைவு வரும். ஜனங்கள் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள், மனம் திரும்புவார்கள். அல்லேலூயா. பாவத்தை விட்டு மனம் திரும்புவார்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினருடைய அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன வார்த்தைகள் படியே, அல்லேலூயா, கர்த்தருடைய ஆவியானவர் அளவில்லாமல் அவருடைய அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். இந்த கடைசி காலம் வானத்திலிருந்து ஒரு அக்கினி வஸ்திரம் என் மேல் இறங்கிற்று. ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் இந்த பாடல் வந்தது. அக்கினி வஸ்திரம் ஒவ்வொரு மேலும் இறங்கும். ஹல்லேலூயா. முதலாவது அவங்க வீட்டில எழுப்புதல் வரும், அவங்க வேலை செய்யற ஸ்தலத்துல எழுப்புதல் வரும். அக்கினி வஸ்திரம் பெற்ற ஜனங்கள், தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும் போது, ஹல்லேலூயா, உங்களுடைய ஊழியத்திலே விடுதலை வரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வருகை துரிதமாயிருக்கிறது, ஆயுத்தமாவோம். ஹல்லேலூயா. மேகங்கள் நடுவிலே நம் இயேசு ராஜா வருவார். ஹல்லேலூயா. அவருடைய மறுரூப மகிமையில சேர்க்கப்படும்படி விழித்திருந்து, ஹல்லேலூயா, ஜெபிப்போம். பலவந்தம் பண்ணும் போதுதான் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியும். அல்லேலூயா. எலியா பலவந்தம் பண்ணி ஜெபித்தார், தன்னைத்தானே தாழ்த்தினார். தேவ பிள்ளைகளே, இனி காலம் செல்லாது. அல்லேலூயா. நேரத்தையும் நாட்களையும் கர்த்தருக்கென்று செலவழிப்போம். கர்த்தருடைய சமூகத்திலே நடுக்கத்துடனே பயத்துடனே காத்திருப்போம். அல்லேலூயா. அவருடைய வருகைக்கு நாமும் ஆயத்தமாயி நம்மோடு இருக்கிற ஜனங்களையும் ஆயத்தமாக்குவோம். வாருங்கள்.
பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக.